Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது வந்து ஸ்டாப் லாஸ். நம்ம அன்றைக்கி காலையில் வந்து ஸ்டாப் லாஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு டிசைட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கிடைக்கும், நீங்கள் என்ன பண்ணலான்றதை பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள். அந்த பிளான் வந்து அன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். இல்லைன்னா விட்டுடுங்க. அப்போ உங்களுக்கு ஆப்போசிட் ப்ரைஸ் மூவ் ஆகுதா, இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மாதிரி ப்ரைஸ் வரல அப்படின்னா அன்றைக்கி உங்களோட பிளானை வித்ட்ரா பண்ணிக்கங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தது. ஸோ இந்த லெவல் இது வந்து ஃபைனலாக நம்மளுடைய கீழே பாட்டம் சப்போர்ட் லைன் வந்து டச் பண்ணிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் பேங்க் நிஃப்டி சென்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து இன்றைக்கி வரும். நேற்று மேபி ஃபஸ்ட் லெவல் நேற்று டச் பண்ணிடுச்சு. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் வரல. ஆக்சுவலாக இங்கே தான் ஒன்று ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, சரி. இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் கட் ஆகிடுச்சு ஒரு வேளை அப்படின்னா, எக்ஸிஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான் காமிச்சிட்டு இருக்குது. கட் ஆகிறதுக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, சரி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் வருது. இது 18,050, 18,050 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ரெண்டாவது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் உங்களுக்கு சப்போர்ட்டாக வரும். எந்த லெவல்? 18,000, 18,000 வந்து உங்களுக்கு செகண்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இதோட ரியாக்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு திரும்ப புல் பேக்காக கீழே வந்துட்டுருக்கு. ஸோ 18,000 வந்து ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. 18,050 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், 18,000 ரெண்டாவது வந்து செகண்ட் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஓகே, சரி. அட் த சேம் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சரி இந்த கீழே வரும் அப்படின்னு நம்ம வந்து ஒன் சைட் மைண்ட் எப்பவுமே வச்சுக்கூடாது. எப்பவுமே ஒரு வேளை நமக்கு ஆப்போசிட்டாக போனால் என்ன பண்ணலாம் அப்படின்றது தெளிவாக இருக்கும். அதையும் மேலேருந்து சிம்பிளாக அகைன் 10 லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, மேலேருந்து 10 லைன் பண்ணி ப்ரைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரைஸோடைய மூவ் கேப் டவுன் ஆச்சுக்கலாம். கேப் டவுன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸ்க்காக கீழே போதா, அகைன் வருதா, அகைன் வந்து பிரேக் கொடுத்தா திரும்ப வந்து நீங்கள் இங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். எப்போ வந்து 18,000 சப்போர்ட் லெவலில் வந்து இந்த ரேஞ்சோ கேப் டவுனோ எங்கேருந்து ஓப்பன் ஆச்சோ அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் வந்து பையிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஓவரால் வந்து அப்டர்னில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஷார்ட்டில் வந்து புல் பேக்காக வந்து ட்ரெண்டு டவுனில் வந்து இன்ட்ரேடேக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் எடுக்கிறவங்க சைலண்ட் பைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நேற்று சென்ட் பண்ண மாதிரி ஆக்சுவலி நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக சேலிங் வியூ தான் இருந்தது. எடுத்து புல் பேக்காக நம்ம சேலிங் வியூ கொடுத்துருந்தோம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஓகே, இது வந்து நிஃப்டி 50யோடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்னும் நம்ம சப்போர்ட் லெவல் வரல. சப்போர்ட் லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் 41,500, 41,500 ஃபஸ்ட் லெவல் தான் டச் ஆகிருக்கு. அதாவது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் மட்டும் தான் டச் ஆகிருக்கு. 41,676 இருக்குல்லைங்க, அது மட்டும் தான் டச் ஆகிருக்கு. இன்னும் செகண்ட் லெவல் வந்து டச் ஆகலை. நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லைவ் மார்க்கெட்டில் அப்படி இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இது ப்ரைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த லெவலுக்கு அப்புறம் கீழே வந்தால் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். இது ஆல்மோஸ்ட் 1:1க்கு மேலே வந்தது. ஆனால் திரும்ப மேலே போயிடுச்சு மார்க்கெட். எடுத்து அப்போ கொடுத்தது அங்கே. ஓகே, மிச்சம் இருக்க பேலன்ஸ் இப்போ எங்கே நம்ம கொடுத்துருந்தோம் கீழே 41,550 அந்த 500 ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இன்றைக்கி மேபி டச் ஆகலாம். ஓகே, உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுத்துருந்தோம் பாருங்கள். உங்களுக்கு கிட்டத்தட்ட 41,500 அந்த லெவல் அந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது. ஸோ 10 லைன் ட்ராப் பண்ணி இந்த ஆங்கிள் வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வியூ கொடுத்துருந்தேன். அது இன்றைக்கி வரலாம் மேபி. ஏன்னா இன்ட்ரேடேக்கு நம்ம நினச்ச நேரத்தில் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அகைன் இன்னொரு டைம் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ட்ரா பண்ணுங்கள் சிம்பிளாக. ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து பண்ணாமல் இங்கே ட்ரா பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் எடுத்துருக்குன்ற இடம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துடும். உங்களுக்கு இது இந்த சப்போர்ட் இடம் வந்து 41,400 மேபி அந்த ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம். அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்த இடம்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். சிம்பிளாக வேறு எதுவும் இந்த லாஜிக்கில் என்ன ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் கிடையாது.
அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்த இடம் 41,400 41,500 அந்த 100 பாயிண்ட் என்ன பண்ணிருக்குல்ல இந்த ஏரியா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தாகணும் இந்த ஏரியாவில். ஓகே, இந்த ஏரியா சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகைன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் 41,000 வரலும் நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். நீங்கள் இது இந்த லெவலில் பிரேக் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு சின்ன புட் பேக்கில் வந்து அகைன் உங்களுக்கு ஃபால் ஆச்சுன்னா 41,000 வரலும் நீங்கள் ப்ரைஸ் பார்க்கலாம். ஆனால் இந்த லெவல் பிரேக் ஆகணும். இல்லை அகைன் ஒரு ட்ரெண்ட் உள்ளே போயிடுச்சு ட்ராவல் ஆகிட்டுக்குன்னா இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷனுக்காக பாருங்கள், திரும்ப இங்கேருந்து பை அண்ட் சேலுக்காக பாருங்கள். மொத்தத்தில் இந்த ஏரியாவை சப்போர்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஏன் கீழே வருது இப்போ கேட்பாங்க. இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. பெரிய டைம் போய் பாருங்கள், லாங் டைம் இல்லை அதாவது டே சார்ட்லேயும் ஒரு 4 hours சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உங்களுக்கு ட்ராப் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும். 42,000 நியரஸ்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அதில் ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸு. ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கடக்க சொல்ல டேரெக்டாக கடந்துச்சு அப்படின்னா அது ஹெல்த்தியாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒரு வாரம் 10 நாள் இங்கே இருந்துட்டதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா நல்ல ஹெல்த்தியாக 41,000 42,000 நல்லா பிரேக் ஆகிட்டு அப்புறம் கொடுக்கும். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். எல்லா வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன் நான், இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சின்ன ரிக்வஸ்ட். ஏன்னா நிறைய பேர் மறந்துடுறீங்க, அதனால் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணேன். அதே மாதிரி நிறைய பேர் ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க, சார் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் வெபினாரில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தீங்க, இன்னும் அக்கௌண்ட் ப்ராசஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வாரம் எடுத்துக்கங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீக்கே நம்ம வந்து அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் வச்சுக்கலாம். ஸோ இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது, தாராளமாக எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் வெபினார் கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போன வாரம் கலந்துக்கிட்டவங்களும் அந்த வாரத்தில் கலந்துக்கலாம். டேட் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சந்திக்கலாம்.